வணக்கம். எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமானது மேக்ஸில் நல்ல மார்க் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலா தெரிஞ்சாலே மேக்ஸ் எந்த சம்மந்தம்லாம் அட்டன் பண்ணிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு சாப்டரில் ரொம்ப ஃபார்முலா கிடையாது. அதனால் செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு படத்து ஃபார்முலா முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்கள். ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா பாதி சம்ம போட்டுடலாம். இருக்கிற சம்மில் அப்ளை பண்ணுற வேலை தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன், அதாவது எண்களும் தொடர் வரிசைகளும். இந்த படத்தில் உள்ள இதில் ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா இருக்கோ எல்லா ஃபார்முலாவையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம். யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம் மீபோவா கணக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். 2 நம்பர் கொடுத்துட்டு மீபோவா காணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுவோம், யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் பயன்படுத்துவோம். ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். அந்த ஆர் எதுக்கு இருக்குன்னு கேட்டால் 0 அல்லது 0வோட அதிகமாக இருக்கலாம். பிக்கு மாடு கண்டுபிடிக்கிறது கம்மியாக இருக்கணும். அதாவது பின்றது இதோட மாடுக்கு கம்மியாக இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாட்லஸ் பி. இதான் வந்து ஆரோட மதிப்பு இப்படி தான் இருக்கணும். முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். அந்த ஃபார்முலா நல்லா தரவு பண்ணி வச்சுங்க. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் இந்த ஃபார்முலா தான். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் ஃபார்முலா ஏபின்றது 2 மிகை முழுன்னு சொல்கிறாங்க. கியூஆர்ன்றது தனித்தன்மை இங்கே சொல்லியிருக்காங்க. கியூஆர்ன்றது கியூன்றது வகுத்தல் ஒரு ஈவு கிடைக்கும்ல, அது வந்து கியூ. அந்த மீதி வந்து ஆறு. எதுனா ஏன்றது பின்றது 2 மிகை முழுவாக இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்யூ ப்ளஸ் ஆர் இந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தான், இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். வகுத்தல் துணை தேற்றத்துக்கு பயன்படுத்துவோம். மீபோவா கணக்கில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலா. கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலா பார்த்தலாம். கூட்டுத்தொடர் வரிசைன்றது நமக்கு தெரியும். எப்படி இருக்கும், கூட்டி கூட்டி எழுதியிருப்பாங்க. அதை வந்து இங்கிலீஷில் ஏபின்னு சொல்லுவாங்க. ஏபி அதுக்கு பெருக்குத்தொடர் வரிசையை ஜிபின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம். எப்போதும் கூட்டுத்தொடர் வரிசை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கும், ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா ஏ ப்ளஸ் 3d அண்ட் ஸோ ஆன். இந்த வடிவத்தில் இருந்தால் அது என்ன அர்த்தம், கூட்டுத்தொடர் வரிசைன்னு அர்த்தம். கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் இதுதான். ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனாவே இந்த வடிவத்தில் தான் இருக்கணும். சில ஒரு சம்மில் ஏ கொடுத்துருவாங்க, டி கொடுத்துருவாங்க, கூட்டுத்தொடர் வரிசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த பொது வடிவத்தில் அப்ளை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்னாவது உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. என்னாவது உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். என்னாவது உறுப்பு ஈக்குவல் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னாவது உறுப்பு, 4வது உறுப்பு காண்க, 7வது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா நல்லா தரவாக படித்து வச்சுங்க. டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d அண்ட் ஸோ ஆன். இதுதான் அது கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம். என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இந்த ஃபார்முலா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ 2 ஃபார்முலா சொல்லிட்டோம். கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. கூட்டுத்தொடர் வரிசையோட என்னாவது உறுப்பு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. அடுத்தது பார்க்கும்போது கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல். அதாவது சில உறுப்புகளை கொடுத்து அதை கூடுதல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஃபார்முலா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா மாரி 2 ஃபார்முலா இருக்குது. Sn ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குது. Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல். இது வந்து இந்த 300க்கும் 600க்கும் 7ஆல் வகுப்படும் அனைத்து எல் அதிலெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்ட்டு ஏ ப்ளஸ் இல்லை. அப்போ 2 ஃபார்முலா தான். கடைசி உறுப்பு எல் கொடுத்தாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். எல் கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டுமே n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான். அப்போ கூடுதல் வரைக்கும் எத்தனை மொத்தம் பொது வடிவம் ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னாவது உறுப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கப்புறம் n உறுப்புகளின் கூடுதலுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. எடுத்து தரவை மனப்பாடம் பண்ணிங்க. அடுத்து பெருக்குத்தொடர் வரிசை ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், அதனால ஜிபின்னு சொல்லுவாங்க அதை. அதே போல் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா ஏ ப்ளஸ் 3d அண்ட் ஸோ ஆன். அதே பெருக்குத்தொடர் வரிசையின் பொது வடிவமாக இருந்தால் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர்ட் அண்ட் ஸோ ஆன் ஏஆர் பவர் n மைனஸ் 1. இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்க. இது கூட்டுத்தொடர் வரிசை, இது பெருக்குத்தொடர் வரிசை. இதில் டின்னு வரும், இதில் ஆறுன்னு வரும். ஆறுன்றது பொது விகிதம். பெருக்குத்தொடர் வரிசையோட என்னாவது ஃபார்முலா n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Sn இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை
ஆர் மைனஸ் ஒன். 3 + 33, 5 + 55, 7 + 77 அந்த கணக்கெல்லாம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். Sn is equal to a bracketல r power n minus 1 by r minus 1. இது வந்து 1ஓட பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் r வந்து 1ஓட கம்மியா இருக்கு அப்படின்னா, சப்போஸ் r வந்து r 1ஓட கம்மியா இருக்குன்னா மாறிக்கும். இது வந்து உங்களுக்கு கொடுக்கல அந்த ஃபார்முலா 1 மைனஸ் ஆர்ன்னு மாறிக்கும். சரி, அடுத்தது வந்து ஆர் கரெக்டாக 1ஆ இருந்துச்சு அப்படின்னா, ஆரோட வேல்யூ வந்து 1ஆ இருந்துச்சுன்னா அப்போ வந்து Sn is equal to Na இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அடுத்து இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, SR இன்ஃபினிட்டிவ் is equal to a by 1 minus r. அதாவது முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? S இன்ஃபினிட்டிவ் is equal to a by 1 minus r. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தோட ஃபார்முலா பார்த்தோம். A is equal to bq plus r மேலே இருக்குது யூக்ளிடியன் துணை தேற்றம். அடுத்து என்ன பார்த்தோம்? கூட்டுத்தொடர் வரிசையோட பொது வடிவம் பார்த்துட்டோம். a, a plus d, a plus 2d, a plus 3d. அடுத்து எண்ணாவது உறுப்பு பார்த்துட்டோம். Tn is equal to a plus n minus 1 into d பார்த்துட்டோம். அடுத்தது n உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா Sn is equal to n by 2. அந்த ஃபார்முலா 2a plus n minus 1 into d. Sn is equal to n by 2 into a plus l இந்த ஃபார்முலா. அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையோட பொது வடிவம் a, ar, ar squared and so on, ar power n minus 1. அதோட என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Tn is equal to ar power n minus 1. இதே இங்கே n உறுப்புகளின் கூடுதல் மாரி பெருக்குத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. அதாவது r வந்து 1க்கு சமமாக இல்லாமல் கூடவோ குறைச்சலாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் ஆரோட வேல்யூ கரெக்டாக 1 அப்படின்னு கிடச்சிச்சுன்னா அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? NA ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த சொல்லியிருக்காங்கல்ல, r is equal to 1 Sn is equal to NA யூஸ் பண்ணுவோம். இப்போ n வந்து முடிவில்லாமல் போயிட்டே இருக்காது, இன்ஃபினிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ S இன்ஃபினிட்டிவ் is equal to a by 1 minus r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கூடுதல் வரிசை பார்த்தாச்சு, பெருக்குத்தொடர் வரிசையோட ஃபார்முலா பார்த்தாச்சு. அடுத்தது யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றம் ஃபார்முலா பார்த்தாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா என்ன விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டால், உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டு இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா இதிலே சேர்த்துப்போம். அந்த ஃபார்முலா என்ன வரும்? உறுப்புகளின் எண்ணிக்கை n is equal to l minus a by d plus 1. இந்த ஃபார்முலா இடையில சேர்த்துங்க. n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா லாஸ்ட் கடைசி உறுப்பு, எல்ன்றது கடைசி உறுப்பு, ஏன்றது ஃபர்ஸ்ட் உறுப்பு, பை டின்றது பொது வித்தியாசம், ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிற ஆன்சர், அது ப்ளஸ் 1. இதில் போட்டோம்னா n கிடச்சிடும். எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். அடுத்தது பார்க்க போகிறது சிறப்பு தொடர்கள். சிறப்பு தொடர்கள் நமக்கு தெரியும், கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சம் இருக்கும். சிறப்பு தொடர்கள் சம்மு இந்த அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு சம் வந்துடும். இந்த ஃபார்முலா சிறப்பு தொடர்கள் ஸ்பெஷல் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு n இயலெண்களின் கூடுதல். இயலெண்கள் எங்கே ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தெரியும், 1 2 3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் n வரைக்கும் உள்ள இயலெண்களின் கூடுதல். அதுதான் என்னென்னு படிக்கிறோம், n plus 1/2. ஓகே தானே இந்த ஃபார்முலா. அடுத்தது அதே இயலெண்கள் தான், ஆனால் அதோட வர்க்கங்களின் கூடுதல். அப்போனா என்னவா மாறிடும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்னொரு ப்ராக்கெட்டில் n ப்ளஸ் 1 இன்னொரு ப்ராக்கெட்டில் 2n ப்ளஸ் 1 பை 6. ரேக்கா கணக்கில் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அதே முதல் இயலெண்களின் கணங்களின் கூடுதல். கணங்கள்னா என்ன அர்த்தம், கியூப்னு அர்த்தம். அப்போ கியூப்னா எல்லா தலையிலையும் கியூப் போட வேண்டியதான். அப்போ 1 கியூபு ப்ளஸ் 2 கியூபு ப்ளஸ் 3 கியூபு ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் n கியூப் இஸ் ஈக்குவல் டு n of n plus 1/2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். n of n plus 1/2 தான். அதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா இங்கே அப்படியே வந்துடும். எக்ஸ்ட்ராவாக என்ன போடுவோம், ஸ்கொயர்டு போடுவோம். அடுத்த கடைசி ஃபார்முலா 1 ப்ளஸ் 3 முதல் n ஒற்றை இயலெண்களின் கூடுதல். ஒற்றை இயலெண்கள் நமக்கு தெரியும், 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும், ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது, n ஸ்கொயர். ஓகே தானே? இப்போ இதில் உள்ள ஃபார்முலா படிச்சாச்சு. இந்த ஃபார்முலா தரவாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா இதில் உள்ள சம் எல்லாமே அட்டன் பண்ணலாம். எல்லா சம்முக்குமே ஃபார்முலா தேவைப்படும் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். அதனால் ஃபார்முலா தரவாக முதல்ல படிச்சுட்டு எழுதி பாருங்கள். இப்போ செகண்ட் சாப்டரில் ஃபார்முலா ஓவர். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் தேர்ட் சாப்டரில் ஃபார்முலா. அப்படியே ஒரு ஃபார்முலாவும் முதல்ல மனப்பாடம் பண்ணிவிடுவோம். அப்போ தான் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப கொஞ்சம் ஓவராக ஒரு 50% ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஏதாவது டவுட், ஏதாவது சம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு சொல்யூஷனுக்கு போட்டு அனுப்புகிறேன். ஓகே, நன்றி.